Hello aspirants, welcome to the TN Bankers YouTube channel. நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்ஐசிஎலோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபும் எக்ஸாம் அனாலிசிஸும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் 2.5K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கு. அதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் தான். நீங்கள் ஷேர் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் வீடியோ பார்த்து ஷேர் பண்ணி லைக் பண்ணதுனால தான் 2.5K ஜஸ்ட் 45 டேஸில் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அண்டு நம்ம 4K ரீச் பண்ணால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு ஒரு கம்ப்ளீட் சீரியஸ். நீங்கள் ஒரு 4,000லேருந்து ஒரு 8,000 கொடுத்தா ஒரு பேக் வாங்குவீங்க இல்லையா, அந்தளவுக்கு ஒரு கண்டென்ட், ஒர்த்தான கண்டென்ட், மேக்ஸ், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷில் சில டாபிக், ஜென்ரல் அவேர்னஸ், எல்லா டாப்பிக்கிலும் நமக்கு இன்னும் 4 மாதம் இருக்குது. குறைஞ்சது 3 மாதமாச்சும் இருக்குது. 3லேருந்து 4 மாதம் வரையும் இருக்குது எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு. நம்ம இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படித்தோம்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அண்டு எக்ஸாம் எஸ்பிஐ கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னா காம்படிஷனை பீட் பண்ண முடியாது. நம்ம அந்த மெயின்ஸுக்கு இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம். 2000 சப்ஸ்கிரைப் வந்ததுக்கு நான் சொன்ன மாதிரி டிசம்பர் 5 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆப்டி வித் ஏகேல டிசம்பர் 5லேருந்து அப்ளிகேஷன் சம் நான் எடுக்க போகிறேன். இப்போ இந்த எக்ஸாம் என்ஐசியில் அசிஸ்டண்ட் எக்ஸாம் எல்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் சம் இல்லாமல் நீங்கள் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ஐசியில் அசிஸ்டண்ட், எல்ஐசி அசிஸ்டண்ட்டு அண்டு ஆர்பி அசிஸ்டண்ட், ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸு அண்ட் இந்த எக்ஸாம்ஸோட மெயின்ஸ் எக்ஸாம்ஸு இதெல்லாம் கொஞ்சம் மாடரேட் லெவலில் இருக்கும். மெயின்ஸு ப்ரிலிம்ஸ் ஈஸி லெவலில் இருக்கும். ஃபுல் அட்டெம்ப்ட், மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் கொடுக்கணும். அதுக்கு அப்ளிகேஷன் சம் இல்லாமல் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. நம்ம ஆப்டி வித் ஏகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் டச்சிலே இருங்க. அப்ளிகேஷன் சம் தரமாக நான் ஃபார்முலா லெஸ் ஃபார்முலா, குறைஞ்ச ஃபார்முலாவில் எப்படி சால்வ் பண்ணலாம், எந்த மெத்தட் பெஸ்ட் மெத்தடோ, ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு பெஸ்ட் மெத்தட், ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் ஒவ்வொரு வாத்தியார்கிட்ட கற்றுருக்கேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு சார் எடுக்கிறது நல்லாயிருக்கும், போட் அண்ட் ஸ்ட்ரீம் ஒரு சார் எடுக்கிறது நல்லாயிருக்கும். நான் எல்லா மெத்தடும் படித்து வச்சுருக்கேன். இது வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் 5 மெத்தட் படிச்சிருப்பேன். அதில் எது பெஸ்ட்டு, டைம் கன்சியூம் கம்மியாக இருக்கோ அந்த மெத்தடை நான் உங்களுக்கு கம்பைல் பண்ணி நம்ம சேனலில் கொடுக்குறேன். அண்டு நீங்கள் ஆப்டி வித் ஏகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலில் டச்சிலே இருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4K ரீச் ஆனதும் நம்ம இதே மாதிரி எஸ்பிஐ கிளர்க்குக்கு மெயின்ஸ் கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணலாம். ஏன் 4K அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மெயின்ஸுக்கான எஃபர்ட் ஒரு வீடியோ எடுக்கணும்னா 2 ஹவர்ஸ் மேலாகும் எனக்கு. பிஓ எக்ஸாம்பெல்லாம் எடுக்கிறதுக்குள்ளே 3 ஹவர்ஸ் ஆச்சு. கொஸ்டின் பிக் பண்ணி அனலைஸ் பண்ணி அது உங்களுக்கு ஈஸியாக டீச் பண்ணுறது எப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி மெத்தடை ரெடி பண்ணி ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும். கிளர்க் மெயின்ஸ்ன்ற போது ஒரு வீடியோக்கு 2 ஹவர்ஸ் ஆகும். ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ எடுக்கிறோன்னா 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆகும். அவ்வளோ எஃபர்ட் போடுறேன். நீங்கள் ஒரு 4,000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் ஒரு 500லேருந்து ஒரு 1000 ரூபாவது போகும். ஸோ எனக்கு அப்போ தான் கட்டுப்படி ஆகும். ஏன்னா நான் எந்த இன்ஸ்டியூட்டுக்கு காசு இல்லை. ஆஸ்பிரண்ட்ஸ், நீங்கள் எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண, இப்போ பாருங்கள் இந்த பேட்டரி ப்ராப்ளம்னால இந்த வீடியோ ரீஷூட் பண்ணுறேன், பாதிலே ஆஃப் ஆயிடுச்சு. அண்ட் அது மாதிரி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் தேங்க்ஸ் ஆப் நம்ம யூடியூப்பில் தேங்க்ஸ் பேமெண்ட்டு, அதாவது நீங்கள் தேங்க்ஸ் மூலிமா பே பண்ணலாம். நீங்கள் ஏதாச்சும் பே பண்ண நினச்சிங்கன்னா பே பண்ணலாம். அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கு நம்ம சேனலில். ஏன்னா 3000 வாட்ச் ஹவர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வாரத்தில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் நாளைக்கு கம்ப்ளீட் ஆகிரும். இன்னைய டேட் வரை 3939, அதாவது 61 கம்மியாக 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு இருக்குது. நாளைக்கு ரீச் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தேங்க்ஸ் ஆப்பில் ஒரு பேமெண்ட் இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. உங்களால் முடிஞ்சால் பே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வரக்கூடிய அமௌண்ட்டை நான் வந்து இது மாதிரி லேப்டாப் அப்டேட்டு, பென்னு, மைக்கு, நல்ல குவாலிட்டியான மைக் வாங்கிக்குவேன். ஸோ இந்த மாதிரி இந்த சேனலுக்காக போட்டு உங்களுக்கு வீடியோ கொடுக்கறதுக்காக அது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணிப்பேன் நான். ஸோ அது கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு கொடுக்கணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் அதை பண்ணலாம். தேங்க்ஸ் அந்த மூலிமா யூடியூப்பில் நான் காட்டுறேன். அது மூலிமா நீங்கள் பே பண்ணலாம். சரி, வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இது வந்து ரொம்ப ப்ரொமோஷன் மாதிரி இருக்குது. ப்ரொமோஷன்லாம் நான் பண்ண மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வச்சு நான் இந்த பேட்ரி, பென்னு இந்த மாதிரி நான் அப்டேட் பண்ணிக்குவேன், மைக்கு அந்த மாதிரிலாம். சரி, இந்த எக்ஸாமை பொறுத்தவரையும் நான் எழுதலை. ஏன் லேட்டாக ஆச்சு இந்த கட் ஆஃப் போடுறதுக்குன்னா, நான் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் நான் நிறைய ஆஸ்பிரண்ட்கிட்ட எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் கொடுத்துருப்பேன். லேட்டாக தான் கொடுத்துருப்பேன். டிலே ஆனதுக்கு அதுவும் ஒரு காரணம். நான் எழுதலை. ஏன்னா பிஓ எக்ஸாம் எனக்கு சேலத்தில் இருந்துச்சு.
இந்த எக்ஸாம் சென்னையில் இருந்துச்சு. ஸோ நான் இந்த எக்ஸாம் எழுதுறேன். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணல. எனக்கு சேலத்தில் எக்ஸாம் கிளியர் ஆகும் இல்லையா, அதனால இந்த எக்ஸாம் சென்னையில் மட்டும் தான் எனக்கு அவைலபிளாக இருந்துச்சு. சேலத்துலேருந்து போக முடியாது. அதனால் ஒரே டேட் வருது. டேட்டு தான் நமக்கு தெரியும் இல்லையா, டேட் முன்னாடியே டேட் கிளாஸ் ஆகுன்னு தெரிஞ்சதுனால நான் அப்ளை பண்ணல. சரி, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போடலாம். சேஃப் ஸ்கோர் எவ்வளோ, இந்த எக்ஸாம் கிளாஸ் ஆனதுனால என்னென்ன பெனிஃபிட் அதெல்லாம் பார்க்கலாம். இந்த எக்ஸாமோட அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா, இந்த ரீசனிங் பேப்பரில் 35 போட்டிருக்காங்க நிறைய பேர். பட் எல்லாரும் 35 போட முடியாது இல்லையா. ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸாக நம்ம சப்ஸ்கிரைபரில் முக்கால்வாசி பேர் ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸ். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம கண்டென்ட் கொடுக்க முடியும். இதை பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு பிளட் ரிலேஷன் எடுக்காதீங்க. ஒரு சில பேர் ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட் பிளட் ரிலேஷன் கேஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எது எடுக்கணும்னா இன்இக்வாலிட்டி எடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்துருக்கணும். செகண்டு ஆல்பனிமெரிக் சீரிஸ். கொஞ்சம் ஆல்பனிமெரிக் சீரீஸை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பீடாக போடலாம். நீங்கள் அக்யூரேசி கம்மியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு கொஸ்டின் 2 டைம் செக் பண்ணுவீங்க. அதனால் லேட் ஆகும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் இது பயங்கரமான ஸ்கோரிங் பாட்டு. ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு டிபெண்டன்ட் கிடையாத டாபிக்ஸ் இதெல்லாம். ஃபஸ்ட் இன்இக்வாலிட்டி, செகண்ட் இது. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோ டைரக்ஷனு. ஃபோர்த்து நீங்கள் இதுவோ இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று ஃபோர்த் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ பெஸ்ட்டு பசில் சூஸ் பண்ணணும். பெஸ்ட்டு பசில் இதில் மந்த்து தான். மந்த்துக்கு அடுத்து ஃப்ளோருக்கு அடுத்து என்னது நமக்கு சீக்வென்ஸ் பசில் இருக்குது. அண்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் ஏன் லாஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் அதை அட்டன் பண்ணலாம். டைம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த கொஸ்டினுக்கு ஒரு 3 நிமிஷம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டே போடுறீங்கன்னா, பசிலுக்கு உங்களுக்கு 2 நிமிஷம் தான் பெண்டிங் இருக்குன்னா ஒரு பசிலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? இப்போ இந்த பசில் தான் நான் லாஸ்ட்டாக சூஸ் பண்ண சொன்னேன். உங்கள்கிட்ட 5 நிமிஷம் இருக்குது. நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு 3 நிமிஷம் போட்டுட்டு இந்த கொஸ்டின் 2 நிமிஷத்தில் நீங்கள் பசில் கம்ப்ளீட் பண்ணுவீங்களா? அந்த 2 நிமிஷம் பயத்தில் அதை போட மாட்டீங்க. சப்போஸ் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா 3 நிமிஷத்தில் இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் இருக்குன்ற தைரியத்தில் போட்டிங்கன்னா 3 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ண முடியும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இருக்கிற 2 நிமிஷத்தில் நீங்கள் 1 கொஸ்டினோ 2 கொஸ்டினோ இல்லை 3மே கூட போடலாம். ஸோ எப்பயுமே 1 மார்க் கொஸ்டினை நம்ம ஃபாலோவர்ஸ் இருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் அட்டன் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மார்க் கொஸ்டினை லாஸ்ட் 2 மினிட்ஸில் பசில் எடுக்கக்கூடியது. ப்ரிலிம்ஸாக இருந்தால் கிளர்க் லெவலில் இருந்தால் 4 மினிட்ஸுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிஓ ப்ரிலிம்ஸ் இருந்தால் ஒரு 5 மினிட்ஸுக்கு மேலே உள்ள இந்த நிமிட்ஸுக்கு மேலே இருந்தால் பசில் எடுக்காதீங்க. இந்த மாதிரி 3 மார்க் பெண்டிங் வச்சு அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். 4 மினிட்ஸுக்கு கீழே இருந்தால் பிஓவில் 3 to 4 மினிட்ஸுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் பசில் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் நீங்கள் 30 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் பாசிபிள். சப்போஸ் நீங்கள் ஒழுங்காக இது நல்லா ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா இந்த 3 கொஸ்டின் மட்டும் ஸ்கிப் பண்ணியிருந்தால் கூட 32 or 33, 32 to 33 பாசிபிள். ஆனால் மினிமம் 30. இந்த கொஸ்டின் உங்களால் இதை போட்டுட்டு உங்களால் பசில் போட முடியலன்னா கூட மினிமம் 30 அட்டன் பண்ண முடியும். ஆவரேஜாக 32. இது லாஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா 32 அந்த மாதிரி பாசிபிள். 32லேருந்து 33 இதில் 1 போட்டிங்கன்னா கூட. ஸோ இந்த செக்ஷனுக்கான ஆவரேஜ் மார்க் என்னோடது 32லேருந்து 33. குட் அட்டம்ப்ட்டு 32லேருந்து 33. இதில் இந்த மீனிங் ஃபெடோலாம் அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு சில நேரத்தில் தப்பாகும். அதை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். சரி, செகண்ட் ஷிஃப்ட்டுக்கும் இதே சேம் தான். இதில் இந்த ஒரு சில டாபிக் பதிலாக வேறு சில டாபிக் கேட்டிருப்பாங்க. அவ்வளோதான். அதனால் அந்த ஸ்லாட் நான் கொண்டு வரல. அதுக்கும் அதே தான் 32லேருந்து 33 இதே ஸ்ட்ராட்டஜி தான். அந்த 1 மார்க் கொஸ்டின் லாஸ்ட் அட்டன் பண்ணுறது தான். ஸோ ரீசனிங்கு 32லேருந்து 33. நம்ம ஆப்டிக்கு மூவ் ஆகலாம். ஆப்டியை பொறுத்தவரையும் 2 ஷிஃப்ட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ரீசனிங் ஆல்மோஸ்ட் சேமாக இருந்துச்சு. ஆப்டிடியூடை பொறுத்தவரையும் செகண்ட் ஷிஃப்ட்டு கொஞ்சம் டஃப்பு. என் ஃப்ரெண்டு எழுதுனாருன்னு சொன்னாங்களா, அவர் செகண்ட் ஷிஃப்ட் தான் எழுதியிருக்காரு. செகண்ட் ஷிஃப்ட்டு ராங் நம்பர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் நம்பர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு 4 கொஸ்டின் வரையும் தைரியமாக போட்டுடலாம். அவர் செகண்ட் ஷிஃப்ட் 2ல் ஒரு 2 கொஸ்டின் தான் போட முடிஞ்சான். 2லேருந்து 3 கொஸ்டின் தான் போட முடிஞ்சு நம்பர் சீரிஸில். இதில் ஒரு 9 கொஸ்டின் போடலாம். இங்கே 9 கொஸ்டின் போட்டுக்கலாம். இதில் மிச்சம் அதிகமாக வந்துச்சா கம்மியாக வந்துச்சா நான் கேட்கல. இதில் இந்த ஷிஃப்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் ராங் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ராங் நம்பருக்கு தான் இந்த 2 ஷிஃப்ட்டுக்கும் ஒரு 2 மார்க்லேருந்து 3 மார்க் வரையும் வித்தியாசம் இருக்கும் நார்மலைசேஷனில்.
மிச்சமாவே இருக்கும். ஏன்னா, இது எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது எடுத்து சக்சஸ்ஃபுல்லா போட்டிருப்பாங்க. இது சக்சஸ்ஃபுல்லா போட்டதுனால இவங்க மார்க் பூஸ்ட் ஆகும். இவங்களுக்கு எடுத்து டைமும் வேஸ்ட் ஆயிருக்கும். ஒரு 2 அட்டெம்ப்ட்டும் குறைஞ்சிருக்கும். 2 மைனஸ் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு நார்மலைசேஷன்ல இந்த செக்ஷனுக்கு கொஞ்சம் வர வாய்ப்புகள் இருக்கு. அண்டு இதில வந்து டிஐ இந்த 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். 7 கொஸ்டின் கேட்டா கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்கும். ஏன்னா, அந்த கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நம்ம டிஏ அட்டெம்ப்ட் பண்ற மாரி இருக்கும். தென் அப்ளிகேஷன் சம்மு 13 கொஸ்டின் அப்ளிகேஷன் சம்மு. இப்போ ஆல்ரெடி ரீசனிங்கில 3 மார்க் அவுட்டு. இங்கிலீஷ்ல எப்படியும் ஒரு 8லேருந்து 9 மார்க் வரையும் அவுட் ஆயிடும். இதில இந்த இதில ஒரு 3 கொஸ்டின் தான் தெரியுதுன்னா 10 மார்க்குங்களேன். 18 21 மார்க் உங்களுக்கு இங்கேயே அடி வாங்கிரும். அப்ளிகேஷன் சம்மில நீங்க ஸ்ட்ராங்கா இல்லைன்னா. இந்த 13 கொஸ்டின்ல நீங்க ஒரு 3 கொஸ்டின் தான் போடுறீங்க. மீதி 10 கொஸ்டின் உங்களால போட முடியல அப்படின்னாலே உங்களுக்கு ஆல்ரெடி நம்பர் சீரிஸ். அப்போ இன்னும் 2 சேர்த்துக்கோங்க. அப்ப 23 கொஸ்டின் இங்கேயே அவுட்டு. நீங்க 77 மார்க் தான். பாசிபிள் ஸ்கோரே 77 மார்க் தான். இதில நீங்க அக்யூரசி எல்லாம் போய் நார்மலைசேஷன்லாம் போய் எப்படி பாஸ் பண்ண முடியும்? அதனால தான் சொல்றேன். அப்ளிகேஷன் சம்மு. அப்ளிகேஷன் இந்த மாரி ஈஸி லெவல் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னாலே அப்ளிகேஷன் சம்மு, அரித்மெட்டிக் அதே தான் சொல்றேன். அரித்மெட்டிக் இல்லாம நீங்க பாஸ் பண்ணவே முடியாது. இந்த மாரி ஈஸி லெவல் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ இந்த கொஸ்டின இப்ப இந்த போட்டன் ஸ்ட்ரீமு நான் ஃபார்முலாவே யூஸ் பண்ணாம ஒரே கோடு இப்படி போட்டு இத வச்சு நான் ஃபுல் சம்மும் போட்டுருவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. 100, 150, 125 இத வச்சு நான் ஃபுல்லா எல்லாம் எப்படி கேட்டாலும் அப்ரோச் பண்ணிருவேன். அந்த மாரி ஒவ்வொரு டாபிக்கு ஒவ்வொரு மெத்தட் இருக்கு இல்லையா? அத நம்ம கத்துருக்கணும். அப்பதான் நம்ம அப்ளிகேஷன் சம்ம சால்வ் பண்ண முடியும். இது மாரி ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. மிக்சர் அண்ட் அலிகேஷனுக்கெல்லாம் தரவா நான் இப்போ இந்த வருஷத்துல ஒரு 1 மாசம் ஒதுக்கி மிக்சர் அண்ட் அலிகேஷன் கத்துருக்கேன். அதெல்லாம் தரவா இருக்கும். மிக்சர் அண்ட் அலிகேஷன பார்த்து நெறைய பேர் பயப்படுவாங்க. எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப ஒரு சில எக்ஸாம்ல சொதப்பிடும். அதனால அதுக்கு கான்செப்ட் என்னதான் இது கான்செப்ட் பேசிக் ஃபார்முலா எக்ஸ் வச்சு போடுறத விட்டுட்டு, இதில என்னதான் கான்செப்ட் உள்ள என்னதான் சொல்ல வராங்க அந்த மாரி கான்செப்ட்ட படிச்சுட்டோம்னா, அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம அந்த கொஸ்டின் போட முடியும். அத நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டாபிக் போட்டன் ஸ்ட்ரீமு, செகண்ட் ஸ்டெப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், தேர்ட் டாபிக் மிக்சர் அண்ட் அலிகேஷன். நம்ம ஆப்டிவ் வித்யாக்காக டிசம்பர் 5ல வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஒவ்வொன்னா எஸ்பிஐபிஓ, என்டிபிசி ரயில்வே என்டிபிசி எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஆப்டிவ் வித்யாக்கால அப்ளிகேஷன் சம் குடுக்குறோம். இந்த 2 எக்ஸாமுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்பிஐபிஓக்கு எதுக்கு சார் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, அதுக்கு ஒரு 3 கொஸ்டின் வரையும் நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரீசென்ட்டா நடந்த ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கு இல்லையா? அதுல என்னோட ஸ்லாட்ல டிஐய மெயின்ஸ்ல கேட்குற மாரி டிஐ கேட்டு வச்சுட்டாங்க. அப்போ வந்து அப்ளிகேஷன் சம் இருந்ததுனால தான் நான் ஒரு எக்ஸ்ட்ரா 4 கொஸ்டின் போட்டு வந்தேன். அந்த எக்ஸாம் என்னால கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஐ கஷ்டமா இருக்கும்போதோ, இல்ல இப்ப இந்த மாரி ராங் நம்பர் இந்த ஸ்லாட்ல ராங் நம்பர் 3 கொஸ்டின் போட முடியலன்னு சொன்னாரு அவரு. இப்ப ராங் நம்பர் போட முடியலன்னா நம்ம எங்க நேரா போய் ஆகணும்? நமக்கு இருக்கிற 5 நிமிஷத்த நம்ம வேஸ்ட் பண்ணுவோமா? அப்ளிகேஷன் சம்ல ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா, நம்ம பேசிக் எக்ஸ் ஃபார்முலா இருக்குல்ல, அது ஒரு சார் இருப்பாரு ஸ்பெஷலிஸ்ட் ஆப்டிக்கு. அவர் வந்து வெறும் எக்ஸ வச்சு தான் சொல்லிக் குடுப்பாரு பேசிக்கு. அத நீங்க கத்து வச்சிருக்கணும். அத கத்து வச்சுட்டு கான்செப்ட்டும் கத்து வச்சிருக்கணும். எக்ஸ வச்சு போட்டீங்கன்னா, நீங்க 3 கொஸ்டின் போடுற இடத்துல, நீங்க கான்செப்ட் வச்சு போட்டா 5 கொஸ்டின் போட முடியும். அதனால இந்த கான்செப்ட்ட கத்துக்கோங்க. நம்ம ஆப்டிவ் வித்யாக்கால சொல்லிக் கொடுக்கப்படும். ஆஸ்பிரண்ட்க்கு என்னென்ன தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன், ஸ்ட்ராட்டஜி, டேட்டா எல்லாமே டிஎன் பேங்கர்ஸ்லயும், ஆப்டிவ் வித்யாக்காலயும் டிஎன் பேங்கர்ஸ்ல ஸ்ட்ராட்டஜியும் மெயின்ஸ் கன்டென்ட்டும் ப்ரொவைட் பண்ணப்படும். ஆப்டிவ் வித்யாக்கால அரித்மெட்டிக் டாபிக், பிரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின்ஸு என்ன தேவையோ பிரிலிம்ஸ் லெவல்ல நம்ம என்ன அப்கிரேட் பண்ணோமோ அதெல்லாம் ஆப்டிவ் வித்யாக்கால வந்துரும். மெயின்ஸுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் டிஎன் பேங்கர்ஸ்ல வந்துரும். ஸ்ட்ராட்டஜிஸ், கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அதெல்லாம் டிஎன் பேங்கர்ஸ்ல வந்துரும். 2 சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேங்கிங் ஆஸ்பிரண்ட்னா டிஎன் பேங்கர்ஸ் ரொம்ப முக்கியமான சேனலு. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. 4K வந்ததும் எஸ்பிஐ கிளர்க் மெயின் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது டிசம்பர் 5 ஆப்டி அரித்மெட்டிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்ப இது இவ்வளோ நேரம் எதுக்கு பேசுறேன்னா, அரித்மெட்டிக் டாபிக் நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்காக தான். என்னுடைய சோர்ஸ மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னோட சோர்ஸ், என்னோட டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு புடிச்சிருந்தா, நீங்க என்னோட ஆப்டிவ் வித்யாக்கே ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எக்கச்சக்கமான ஸ்டாஃப் ஆப்டிக்குன்னே நம்ம தமிழ்ல ஒரு 3 பேர் இருக்காங்க. அதில உங்களுக்கு யார் வேணுமோ அவங்களே பிடிச்சுக்கோங்க. ஒருத்தர் கன்வென்ஷனலா எடுப்பாரு, ஒருத்தர் ஷார்ட்கட்டா எடுப்பாரு, ஒருத்தங்க கன்வென்ஷனல் பிளஸ் ஷார்ட்கட் கம்பைன் பண்ணி எடுப்பாங்க. இது 3மே இது வந்து கன்வென்ஷனலா எடுக்கிறது வந்து பேமெண்ட்டு. இது 2மே கன்வென்ஷனலா எடுக்கிறாரு இல்லையா? அவர் வந்து ஃப்ரீ. எனக்கே ரோல் மாடல் அவரு. எல்லாருக்குமே ரோல் மாடல் அவர்தான்.
பட் அது கன்வென்ஷனலா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடு பத்தாது. பட் கான்செப்ட் அது நீங்க தெரிஞ்சிருந்தா தான் அந்த கான்செப்ட்ல கொஞ்சம் ஈஸியா கத்துக்க முடியும். இல்லன்னா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் லேட் ஆகும். அது நீங்க பார்த்ததெல்லாம் வேஸ்ட் ஆக போறது கிடையாது. பட் நீங்க கான்செப்ட்டும் கத்துக்கணும். கான்செப்ட் இவங்க 2 பேரும் சொல்லிக் குடுக்குறாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னா, பேமெண்ட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கும் பேமெண்ட்டு அதிகமா இருக்கும். ஒரு கோர்ஸுக்கும் காசு கேட்பாங்க. அது வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சு பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சா பர்ச்சேஸ் பண்ணுங்க. யூடியூப்ல சும்மா இருக்கிற நேரத்தில 20 நிமிஷம் நான் ஸ்பெண்ட் பண்ணி கத்துக்கிறேன்னா, ஆப்டிவிட்டிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொன்னு இவரு சொல்றது உங்களுக்கு அடாப்ட் ஆகுமா? இந்த மேம் சொல்றது உங்களுக்கு அடாப்ட் ஆகுமா? இல்ல நான் உங்களுக்கு டீச்சிங் பண்றது, யாரு உங்களுக்கு டீச்சிங் பண்றது உங்களுக்கு அடாப்டேஷன். இந்த 4 பேர் இப்ப என்னோட சேர்த்தீங்கன்னா 4 பேர் உங்களுக்கு தமிழ்ல கன்டென்ட் புரொவைட் பண்றாங்க. பேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூல அண்ட் எஸ்எஸ்சி அரித்மெட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல 4 பேர் புரொவைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எந்த ஸ்டாஃபோட வீடியோவ உங்களால ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல உட்காந்து பொறுமையா பார்க்க முடியுதோ, அந்த ஸ்டாஃப்புடைய வீடியோ கோர்ஸ நீங்க பர்ச்சேஸ் பண்றது பெஸ்ட்டு. பட் நான் இங்க ஃப்ரீயா தான் குடுக்குறேன். நீங்க அந்த சோர்ஸ பர்ச்சேஸ் பண்றீங்களோ, உங்களுக்கு அஃபோர்ட் இருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லன்னா ஆல்ரெடி ஒரு சார் இருக்காரு இல்லையா? அது வந்து ஃப்ரீயா இருக்குல்ல, அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களால எவ்வளோ நேரம் 20 நிமிஷம் குறைஞ்சது நான் என்னோட வீடியோல நான் குடுக்கக்கூடிய டைம் 20 நிமிஷம். ஏன்னா ஒரு ஆடியன்ஸோட ரீடென்ஷன் டைம் 20 நிமிஷம் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய டைம். அந்த 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம என்ன கத்துக்கிறோமோ, அத கத்துக்கிட்டு நம்ம 40 நிமிஷம்னா கூட போய் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கன்டென்ட்டா இருந்தாலும் நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு கீழ முடிச்சு, அத ஷார்ட்டனா புரொவைட் பண்ண பார்க்குறேன். இந்த சீரிஸ்ல. அதுக்கு தகுந்த மாரி நான் அது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பிரிச்சு குடுத்துருப்பேன். நான் கரண்ட் அஃபேர்ஸ் குடுத்ததிலே பார்த்துருப்பீங்க அக்டோபர்ல. அந்த மாரி 20 நிமிஷத்துல உங்களால உட்காந்து எந்த ஸ்டாஃப் 20 நிமிஷம் தான் மேக்ஸிமம் ஒரு ஆளால ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும். 1 மணி நேரம் படிக்கலாம். ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் சிதறாம 20 நிமிஷம் படிக்க முடியும். எந்த ஸ்டாஃப் உங்களுக்கு 20 நிமிஷத்துக்கு மேல ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிக் குடுக்குறாரோ, அந்த ஸ்டாஃபோட வீடியோஸ நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு சில டாபிக்ல ஒரு சில ஸ்டாஃப் சொல்றது உங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம். அந்த டாபிக்கு வேற ஸ்டாஃப் ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஸ்டாஃப் ஃபாலோ பண்ணா எல்லா கொஸ்டினும் அந்த ஸ்டாஃப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வேற ஸ்டாஃப் கிட்ட சும்மா போயிட்டு பாருங்க. பட் நீங்க பிராக்டிஸ் பண்றது ஒரே மெத்தட்ல பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ போட் அண்ட் ஸ்ட்ரீமு நான் சொல்லிக் குடுக்குறேன்னா, அத நீங்க அடாப்ட் பண்ணிட்டீங்களா? நீங்க எடுத்தோனே அந்த மெத்தட்ல இருக்கிற ஒரு 100 சம்ம எடுத்து அந்த மாரி டைப்ல அடாப்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த மெத்தட அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, இதில ஆன்சர் வரல, இந்த கொஸ்டினுக்கு அப்ரோச் பண்ண முடியலன்னா, டைரக்ட்டா எக்ஸ் மெத்தட்ல கன்வென்ஷனல் மெத்தடுக்கு போயிடணும். இந்த மாரி ஒவ்வொரு ஸ்டாஃப்பும் ஒவ்வொரு மெத்தட் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. இந்த டாபிக்கு இந்த மெத்தட் எனக்கு சூட் ஆகுதுன்னு நீங்க பிக் பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி நீங்க படிச்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் இந்த அரித்மெட்டிக். இந்த அரித்மெட்டிக் இருந்தா தான் இந்த மாரி எக்ஸாம கிளியர் பண்ண முடியும். சரி, குட் அட்டெம்ப்ட் போலாம். இங்க ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்க்கு 4, செகண்ட் ஷிஃப்ட்க்கு 2. மீதி எல்லாம் இதில 9 டூயபிள், இதில இருந்தா 9 டூயபிள். ரிமைனிங் ஃபுல்லா சேர்த்து இதில இங்க கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்திருக்கும் செகண்ட் ஷிஃப்ட்ல. இது ஷிஃப்ட் 2க்கு, இது ஷிஃப்ட் 1க்கு. ஸோ ரிமைனிங் எல்லாம் சேர்ந்து மீதி கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ண வேண்டியிருக்கும். டோட்டல் குட் அட்டெம்ப்ட் வந்து இதுக்கு 28 வரையும், 26லேருந்து 28 வரையும். இந்த ஷிஃப்ட்டுக்கு 24லேருந்து ரொம்ப டாப்பரா இருந்தா 26, இதுக்கு 26, இதுக்கு 24. என்னோட குட் அட்டெம்ப்ட். இந்த ஷிஃப்ட்டுக்கு 26, இந்த ஷிஃப்ட்டுக்கு 24. ஏன்னா இது ராங் நம்பர் கேட்டதுனால அந்த 2 மார்க் டிஃபரன்ஸ். சரி, நெக்ஸ்ட் டாபிக் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி அட்டெண்ட் பண்ணிக்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்ராக்ஸிமேஷன் நம்பர் சீரிஸ்ல ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணியிருக்கணும். தென் டிஐல ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தெரிஞ்ச அரித்மெட்டிக் சம்லாம் போட்டு ஸ்கிப் பண்ண கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிட்டு தெரியாத அரித்மெட்டிக் சம்ம அப்ரோச் பண்ணியிருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் போலாம். இத பாருங்க. இதில ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன பண்ணியிருக்கணும்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். செகண்ட் என்ன பண்ணியிருக்கணும், பேராஜம்பிள், வேர்ட் ஸ்வாப்பு, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட் அது எது இருந்தாலும் அட்டெண்ட் பண்ணிக்கணும். இதில் பேராஜம்பிள் இருக்கு. இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்ட் அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். தேர்டு ஃபில்லர்ஸ் இல்லை கிளாஸ் டெஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். தேர்டு இதை அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஆர்சி போயிடணும். ஆர்சியில் என்ன பண்ணியிருக்கணும், டைரக்ட் ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் அண்டனிம்ஸு இதை கேட்டிருக்காங்க பாருங்கள், 2 சினானிம்ஸு. அதுக்கப்புறம் ப்ளேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு கேட்டிருக்காங்க. அது கிராமர் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும் அது கொஞ்சம். அதுக்கப்புறம் ப்ரீபொசிஷன் பேஸ்டு ஃபில்லர் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணலாம். தென் டைரக்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் 1, 2 விச் அமாங் த ஃபாலோயிங் ட்ரூ ஆத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அது லாஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். தென் கடைசியாக இந்த கொஸ்டினும் இந்த எரர் டிடக்ஷனும் இது 2 நீங்கள் டிசைட் பண்ணுங்கள்.
டைரக்ட் கொஸ்டின் வரையும் ஆர்சியில் அப்ரோச் பண்ணிடுங்க. அப்போ மீதி ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் பெண்டிங் இருக்கும். 2லேருந்து 3 கொஸ்டின் பெண்டிங் இருக்கும். இப்போ இந்த 2 3 கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணவே உங்களுக்கு 4 நிமிஷம் ஆகும். இந்த எல்லா கொஸ்டினும் சேர்த்தே நீங்கள் 4 நிமிஷம் அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த 2 to 3 கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணவே உங்களுக்கு 4 நிமிஷம் ஆகும். பட் எரர் டிடெக்ஷன் அட்டெம்ப்ட் பண்ணால் உங்களுக்கு 2லேருந்து 2.5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் உங்கள் டைம் அவைலபிலிட்டி பொறுத்து. அக்யூரேட்டாக போடணும் அப்படின்னா இதை பிக் பண்ணி போடுறீங்களா, உங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கா, கிராமர் சுத்தமாக தெரியும்னா இதை பண்ணுங்கள். இல்லை கிராமர் ஓரளவுக்கு தெரியும் சார், இந்த 5 கொஸ்டினில் ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் நான் போட்டுருவேன் அப்படின்னா இதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 4 கொஸ்டின் பெண்டிங் இருக்குல்ல, அதில் 1 2 ட்ரை பண்ணலாம். ஓவரால் அட்டெம்ப்ட் ஒரு 25 வரையும் கொண்டு வந்துருங்க. ஆனால் ஒரு 20+ அக்யூரேஸாக போட்டாலே பெஸ்ட்டு தான். இந்த மாதிரி பண்ணால் ஒரு 25 கொண்டு வரலாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால். இல்லைனா அக்யூரேட்டாக போட்டிங்கன்னா ஒரு 20+ கொண்டு வரலாம். ஸோ இதுதான் எல்லா செக்ஷனும் குட் அட்டெம்ப்ட். செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு இதே ஸ்ட்ராட்டஜி தான். அது என்ன, இந்த பேராஜம்புக்கு பதிலாக வேறு கேட்டிருப்பாங்க, இல்லைனா மிஸ்பெல்ட்டுக்கு பதிலாக வேறு கேட்டிருப்பாங்க. இந்த கிளாஸ் டெஸ்ட்டு, எரர் டிடெக்ஷன் பதிலாக சென்டென்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று மாற்றி கேட்டிருப்பாங்க. செகண்டு இது வந்து எனக்கு அவைலபிள் கிடைக்கல. இப்போ டைம் கம்மியாக இருக்கிறதுனால மற்ற ஐபிபிஎஸ்பியோட ஃபோக்கஸ் பண்ணதுனால டைம் கிடைக்கல. கேட்டதோடு சரி, ஃபோனில் கேட்டதோடு சரி. இந்த ஹேங் ஆகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் நான் இம்மிடியேட்டாக ரெடி பண்ணணும். இதை பாருங்கள், கம்ப்யூட்டர் ஹேங் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்திருக்கு. இதை பாருங்கள். இப்போ குட் அட்டெம்ப்ட்டு இங்கிலீஷில் இவ்வளோ குட் அட்டெம்ப்ட் இருந்தாலும் நமக்கு பாசிபிள் ஸ்கோர் 20 to ஒரு 22. இதில் ரீசனிங்கில் இவ்வளோ குட் அட்டெம்ப்ட் இருந்தாலும் இதில் கம்மியாக கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த ஒரு பசில் மிஸ் பண்ணவங்க 30 தான் போட முடியும். பசில் மிஸ் பண்ணாதவங்க 32லேருந்து 33 வரையும் போட முடியும். ஸோ 30 மினிமம் போட்டுக்கலாம், 32 மேக்ஸிமம் போட்டுக்கலாம். அண்டு குவான்டிட்டி ஆப்டிடியூடில் 25லேருந்து 28 கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்லாட்டில் போட்டவங்க 24, இன்னொரு ஸ்லாட்டு போட்டவங்க 26 சொன்ன குட் அட்டெம்ப்ட்டு. ஸோ நம்ம 24 26 போட்டுக்கலாம். இப்போ கட் ஆஃப்னு வரும்போது இப்போ இங்கிலீஷில் 20 அட்டெம்ப்ட் தான் பண்ணி 20 மார்க் தான் வரும்ன்ற கேண்டிடேட்டு ரீசனிங்கில் 35 கொண்டு வர முடியும். இப்போ ரீசனிங்கில் 35 கொண்டு வந்துட்டு இங்கிலீஷில் கம்மியாக பண்ணக்கூடிய ஆஸ்பெண்ட் இருப்பாங்க. இல்லை ரீசனிங்கில் 30 பண்ணிவிட்டு இங்கிலீஷில் 22 கொண்டு வருவாங்க. இதில் 2த்துலேயும் கம்மி பண்ணிவிட்டு இதில் 30 கூட கொண்டு வந்துடுவாங்க சில நேரத்தில். இது வந்து ஏதாச்சும் ஒரு செக்ஷனில் மேக்ஸிமம் இருக்கும், ஏதாச்சும் 2 செக்ஷனில் ஆவரேஜ் இருக்கும். இதுதான் எல்லாரோட ஆஸ்பிரண்ட்டோடைய கட் ஆஃப். அப்போ இந்த இப்போ இந்த செக்ஷனு இதுவும் கூட்டணும், அப்படி இல்லைன்னா இது கூட்டணும். இந்த 2 கூட 20 30 கூட்டி இந்த 26 கூட்டிக்கணும். இல்லைன்னா 30 24 கூட்டி இந்த 22 கூட்டிக்கணும். இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா எதான ஒரு செக்ஷன் நீங்கள் நல்லா பண்ணியிருப்பீங்க, 2 செக்ஷன் ஆவரேஜாக பண்ணியிருப்பீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது 3மே கூட்டலாமா, இல்லைன்னா இது 3ஐயும் கூட்டலாம். 6 4 3 7 76 வந்திருக்கு. சரிங்களா, 76 ப்ளஸ் ஸ்கோர் பாசிபிள். பட் இது என்னன்னா ரொம்ப 35 வேகன்சி கம்மியாக இருக்கிறதுனால காம்படிஷனும் கம்மி தான். இது வந்து வேக்கண்ட் கம்மியாக இருக்கிறதுனால இந்த 76 ப்ளஸ் இருந்து பாசிபிள் ஸ்கோரு. இது கட் ஆஃப் எல்லாம் கிடையாது, வேக்கண்ட் கம்மியாக இருக்குது. இது ஒரு 200 வேக்கண்ட்டுக்கு மேலே இருக்கிற ஜாப் அப்படின்னாக்கல நான் என்ன சொல்லியிருப்பேன்னா இந்த 76 கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இது வந்து வெறும் 35 வேகன்சி தான் இருக்குது. ஆப்சன்டீஸும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக நம்ம அவ்வளோ கம்மியெல்லாம் கொடுக்கக்கூடாது, ஒரு 80+ கொடுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரே செகண்ட் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஒரு 80+ நம்ம கொடுக்கலாம். சப்போஸ் சரி வேகன்சி நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நெக்ஸ்ட் ஸ்லைடில் போகலாம். இது வந்து பாசிபிள் ஸ்கோர். ஏதாச்சும் இதெல்லாம் ஆவரேஜ் ஸ்கோரு, இதெல்லாம் டாப்பர் ஸ்கோரு. இதுக்கு இன்பிட்வீன் தான் நமக்கு வரும். இதை சம் பண்ணுங்கள். 6 4 10 5 80. இதோட சம்மு 74. 74லேருந்து 80க்குள்ளே தான் இருக்குது. டாப்பர் ரொம்ப நல்லா பண்ணவங்க 80+ பாசிபிள், சுமாராக பண்ணவங்க 74 பாசிபிள். ஸோ இந்த நல்லா பண்ணாங்க இல்லையா, அது ஜென்ரலுக்கு ஒதுக்கிடலாம். சுமாராக பண்ணாங்க இல்லையா, அது எஸ்சிக்கு ஒதுக்கிடலாம். இதுக்கு 2த்துக்கும் நடுவில் ஒன்று இருக்குல்ல, அது ஓபிசிக்கு ஒதுக்கிடலாம். இதுதான் கரெக்டான மெத்தடு. நம்ம கட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான மெத்தட்னா இந்த டாப்பர் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். டாப்பருடைய சம்மு எவ்வளோனா 80, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோட சம்மு எவ்வளோனா 74. இதுக்கு இன்பிட்வீனில் வர்றது ஓபிசிக்கு, இந்த டாப்பில் வர்றது ஜென்ரல் கேட்டகரிக்கு, இந்த பாட்டமில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வர்றது என்னதுன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு. இப்படி தான் நம்ம கட் ஆஃபு
ஓரளவுக்கு தோராயமாக கெஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கம்மி வேக்கன்சின்றதுனால இது மாதிரி, சப்போஸ் அதிகமான வேக்கன்சி இருந்தால் இந்த ஆவரேஜ் வந்துச்சு இல்லையா, இது ரெண்டுத்துக்கு ஒரு ஆவரேஜ் வருதுல்ல, அதே ஜென்ரல் கட் ஆஃப் அலோகேட் பண்ணிடலாம். இப்போ கட் ஆஃப்னு வரும்போது அவங்க 2 விதமாக எடுப்பாங்க. ஜென்ரலுக்கும் எடுப்பாங்க, ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி காமனாகவும் எடுப்பாங்க, செப்பரேட்டாக எடுப்பாங்க. அது ரெண்டுத்துக்கும் என்னென்ன பாசிபிள்னு பார்த்துடலாம். இப்போ ஃபைனல் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்தாச்சு. ஜென்ரலுக்கு 80 ப்ளஸ்ஸு, ஓபிசிக்கு 78 ப்ளஸ்ஸு, இடபிள்யூஎஸ்க்கு ஒரு 77 அந்த மாதிரி, அண்ட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஒரு 74 தானே சொன்னோம், 74 அந்த மாதிரி. இந்த எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு ஆஸ்பிரண்ட்ஸ். அது நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஒரு சில நேரத்தில் ரொம்ப கம்மியாக கொடுத்துருவாங்க. ஸோ நான் அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 68லேருந்து 70 வரைக்கும் நான் எஸ்டி கேண்டிடேட் சொல்கிறேன். கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும், கம்மியாகவும் ஃபீல் ஆகும். ஏன்னா இவங்கள பார்த்தா இது கம்மியாக ஃபீல் ஆகும். பட் இந்த கேட்டகரிக்கு எப்படி கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கும் ஒரு சில நேரத்தில். ஒரு சில நேரத்தில் நார்மலாக இருக்கும். இது நார்மல் கட் ஆஃப் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து பிரித்து கொடுத்தா, பிரிக்காமல் கொடுத்தா ஒரு 78 கிட்ட. இப்போ இந்த எஸ்சி, ஓபிசி, ஜென்ரல் 3மே பிரித்து கொடுத்தா இந்த மாதிரி வரலாம். பிரிக்காமல் கொடுத்தா இப்போ என்ன ஆகுனா, இதோட ஆவரேஜ் ஆயிரும், எல்லாம் 3த்துக்கும் சேர்ந்து ஆவரேஜ் ஆயிரும். அப்போ ஒரு 78 ப்ளஸ் வரும். ஸோ கட் ஆஃப் 78 to 80. என்னோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் 78 to 80 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. இப்போ ஒரு 76 வரைக்கும் போகலாம், பிரித்து கொடுத்தா 82 வரைக்கும் போகலாம். இன் பிட்வீன் இதுக்குள்ளே இருக்கும். 78ன்றது ஒன்றா கொடுத்தா கட் ஆஃப், பிரித்து கொடுத்தா 80 ப்ளஸ்ஸு. 80 ப்ளஸ்ன்றது தனித்தனியாக கேட்டகரி வைஸாக கொடுத்தா, கம்பைன் பண்ணி கொடுத்தா 78லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, 78 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன் கட் ஆஃப். ஏன் இவ்வளோ கம்மியாக சொல்லியிருக்கேன்னா, இதுவே போன வருஷம் மாதிரி ஃபுல் காம்படிஷன் இருந்திருந்தா, நான் என்ன பண்ணியிருப்பேன்னா 90க்கு கீழே கட் ஆஃபே குறைஞ்சிருக்காது. இப்போ ஆர்ஆர்பி பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் எக்ஸாமும் இந்த எக்ஸாமும் என்ஐசிஎல் எக்ஸாமும் ஒரே நாளில் ஒரே ஸ்லாட்டில் வந்ததுனால சென்டரும், ஐபிபிஎஸ் பிஓ சென்டரும் இந்த சென்டரும் கம்மி. இந்த சென்டருக்கு 3 தான் இருந்துச்சு. ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுக்கு 6 சென்டருக்கு மேலே கொடுத்துருந்தாங்க. அந்த சென்டரில் அப்ளை பண்ணவங்கனால இங்கே வர முடியல. சேம் ஷிஃப்ட்டில் எக்ஸாமு. ஸோ ட்ராவல் ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இன்னொரு எக்ஸாம் எழுத முடியல, ரெயின். இந்த 3மே சேர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கட் ஆஃபை இந்த மாதிரி 10 மார்க் வரைக்கும் குறைச்சி விட்டுருச்சு. 80க்கு வந்திருக்கு. 90ல் இருக்கிற கட் ஆஃப் 80க்கு வந்திருக்கு. 10 மார்க் வரைக்கும் குறைச்சதுக்கு காரணம் நிறைய ஆப்சன்டிஸ் இருந்தாங்க. இந்தியன் பேங்க்குக்கு இப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ணோம். பட் தமிழ்நாட்டில் அட்டண்டன்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. அதனால் இந்தியன் பேங்க்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கட் ஆஃப் கூட ஒரு 5 மார்க் மேலே வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் அது ஒன்றும் ரொம்ப கம்மி கேண்டிடேட்ஸ் தான் செலக்ட் பண்ணாங்க. இதுலேயும் கம்மி கேண்டிடேட்ஸ் தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஆப்சன்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. 90 வர வேண்டிய கட் ஆஃப் 80 வரைக்கும் குறைச்சி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆப்சன்டிஸ் தான் ரீசன். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், நம்மளோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். 4K ஃபாலோவர்ஸ் வந்ததும் எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸுக்கு தரமாக நான் வீடியோ கொடுக்குறேன். உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸோட ஸ்ட்ராட்டஜியிலேருந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸில் ஒரு மார்க் டெஸ்ட்டு புதுசாக அப்ரோச் பண்ணுறீங்கனாலும் என்னோடய ஸ்ட்ராட்டஜி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க் டெஸ்ட்டு நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். எக்ஸாமுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் என்னோடய மோட்டிவ். எக்ஸாமுக்கு என்ன லெவலில் கொஸ்டின் வரும் அந்த கண்டென்ட்டை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அந்த கண்டென்ட்டை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது தான் என்னோடய மோட்டிவ். நானும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிளாஸஸை கொண்டு வருவேன். அதனால் டிஎன் பேங்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி 4K கொண்டு வாங்க. விரைவில் நம்ம எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸில் சந்திப்போம். ஆப்டி வித்யாக்கில் டிசம்பர் 4லேருந்து அர்த்தமெட்டிக் சம் ப்ரொவைட் பண்ணுறோம். அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் டெலகிராம் குரூப்போட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் டிஸ்கஷன் நடக்கும். என்ன டவுட் வேணாலும் அங்கே கேளுங்க. ஆஸ்பிரண்ட்ஸ் தீர்க்க முடியலன்னா நான் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.